கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை சந்திப்பில் மிகுந்த சந்தோஷம். இந்த நல்ல நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:13-14 வாசிக்கலாம். மத்தேயு 7:13-14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதில் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுதுமே தேவன் சிலர் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அங்கங்கே சொல்லிக்கொண்டே வருகிறார். உதாரணத்துக்கு அப்போஸ்தலரை சொல்லும் பொழுது சிலரை அப்போஸ்தலராகவும் சிலர் போத மேய்ப்பர்களாகவும் சுவிசேஷர்களாகவும் அப்படி அவர் சொல்லுகிறார். சரி, இங்க பார்க்கிறோம் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிங்கள் என்று சொல்லப்படும். 2 வாசல் இருக்கிறது. இந்த வாசலுக்கு முன்பதாக மரணம் என்பதான ஒரு காரியம் உண்டு. இது பொதுவானது. மரணம் எல்லா மனிதனுக்கும் பொதுவாக இருக்கிறது. தேவனை அறிகிறான், தேவனை அறியாமல் இருக்கிறான். கர்த்தரை அறிகிறான், கர்த்தரை அறியாமல் இருக்கிறான். இறை நம்பிக்கை இருக்கிறது, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. எல்லாவனுக்கும் மரணம் நிச்சயம். ஆனால் மரணத்துக்கு பின்பதாக 2 வழி இருக்கிறது. ஒன்று நித்தியத்துக்கான பரலோக வழி, இன்னொன்று பாத்தீங்கன்னா நித்தியமான ஆக்கினிக்கு நேராய் போகிறதான நரகத்தின் வழியாய் என்ன செய்யறது இருக்கிறது. பரலோகத்தின் வழியாய் போகிற வாசல் கொஞ்சம் இடுக்கமா இருக்கும். அந்த வாசல் போய் சேர்கிறதான ஜேர்னி ஒரு அந்த பிரயாணம் கொஞ்சம் இடுக்கமா என்ன செய்யும் காணப்படும். அதாவது இந்த மரணம் வரைக்கும் பரலோகத்துக்கு நேராக ஒருவன் போய்கொண்டிருப்பான் என்று சொன்னால் அந்த வழி இடுக்கமா இருக்கிறது என்றும், மரணத்துக்கு முன்பதாக அந்த அகலமான வாசலுக்கு நேராய் போகிறவனுடைய காரியங்கள் அகலமாகவும் அது பார்க்க ஒரு சந்தோஷமாகவும் அதை பார்ப்பதற்கு உலகத்தின் எல்லா லௌகிகத்தின் காரியத்துக்கு பின்பதாக மகிழ்ச்சி இருப்பதை போல காணப்படும். ஆனால் இங்கே சொல்லுகிறது இடுக்கமான வாசல் என்றும் உட்பிரவேசிங்கள் என்று சொல்லப்படுகிறது. கேடுக்கு போறத வாசல் மிகவும் அகலமா இருக்கிறது என்றும், இந்த வழியாய் போடுகிறவர்கள் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லப்படுறது. இன்று நம்மளுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். அந்த சிலரா நீங்கள் இருக்கிறீர்களா இல்ல பல பேர்களில் ஒருவரா இருக்கிறீர்களா? ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங், ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்கிறதான ஒரு கவிஞர், அவர் ஆங்கிலத்துல த ரோட் நாட் டேக்கன் என்றதான ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். 2 வழியா ஒருத்தன் போவான். ஒன்று எல்லாரும் பயன்படுத்தினதான வழி, இன்னொன்று யாரும் பயன்படுத்தாத வழி. இதில் நான் என்ன போக வேண்டும் என்றுதான் சிந்தை அவனுக்கு வரும். அதே போலதான் மனுஷன் இப்பொழுது அவன் முடிவெடுக்க வேண்டியதான ஒரு காரியம், இந்த உலகத்துல அவன் எப்படி ஜீவிக்கிறானோ அப்படித்தானே அது கேடுக்கு போகிறதான வாசலா, இல்லை என்றால் அது பரலோகத்துக்கு போறதான இடுக்கமான வாசலா என்கிறதை அவன் இங்கே அவன் முடிவெடுக்கிறான். மரணத்துக்கு முன்பதான முடிவெடுக்கிறதான காரியம் அல்ல, அது அவன் ஜீவனோடு இருக்கும் பொழுது கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். அப்ப இந்த காலம், இந்த காரியங்கள் ரொம்ப கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது. எல்லாருக்கும் எல்லா காலங்களிலும் நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், எப்பொழுதுனாலும் ஒரு மனிதனுக்கு மரணம் வரலாம். ஆனால் அதற்கு அவன் ஆயத்தமா இருக்கிறான் என்றால், அந்த மரணத்துக்கு முன்பு அவன் எப்படி ஜீவித்தான் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மனிதன் உலகத்துல தனக்கு இருந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் விற்று ஏழை மக்களுக்கு எல்லாம் கொடுத்து அவன் நித்திய ஜீவனுக்கு போவானா என்று சொன்னால் ஒரு பெரிய கேள்விக்குறி. நாம் போக போது என்ன என்று வாசிக்கலாம். மத்தேயு 7:21 சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிறதா என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கிறக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பரலோகத்தின் சொந்தக்காரர், வேதம் சொல்லுகிறது, சிலுவையில அவர் துரைத்தனங்களும் அதிகாரங்களும் உரிந்து கொண்டவராய் இன்று பிதாவின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிறதான இயேசு கிறிஸ்து, அந்த காரியத்தை அவர் சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னவென்றால், இந்த வழியாய் வருகிறவன் பரலோகத்துக்கு வருகிறதான காரியம். அந்நாளில நிறைய பேர் கூடுவாங்க இன்னும் சொல்லப்படுகிறது, அநேகர் கூடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனா என் நாமத்துல என்னதான் நீ செஞ்சிருந்தாலும் பிதாவின் சித்தத்தை செய்யாதவன் பரலோகத்துக்குள் வருவது இல்லை. எனக்கு இயேசுவை தெரியும், அது சரி, ஆனால் இயேசுவுக்கு உன்ன தெரியுமா? இல்லைன்றால் இயேசுவுக்கு வழியில நீ நடக்கின்றாயா? பிதாவின் சித்தத்தை அறிந்து இயேசு கிறிஸ்து செய்ததை போல நீனும் பிதாவின் சித்தத்தை அறிந்து செய்கின்றாயா? பிதாவின் சித்தத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் ஒருவன் தேவ சமூகத்துக்கு போக வேண்டுமே. நீ போன உடனே அவர் பேசிடுவாரா?
நீ போய் எவ்வளவு மணி நேரம் காத்திருக்க வேண்டும், உன் வழியை சீர்படுத்த வேண்டுமே. வேதம் வாசிக்கும் பொழுது உன் இருதயத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவாரே, அதற்கு கீழ்ப்படிந்து எல்லா காரியத்தையும் செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உன்னுடைய திட்டங்களையும் காரியங்களையும் வெளிப்படுத்துவார், உன் எதிர்காலத்தை சொல்லுவார். அது எதிர்காலத்தை அறிந்து அதன்படி நடக்கும் பொழுது இடுக்கமான காரியங்கள் உண்டாகும். அதுல விசுவாசம் நிலை நிற்கும் பொழுது, பொன்னை போல சோதிக்கும் பொழுது நீ அதை விளங்குவாய் என்றால் பின்பு உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அதனால எனக்கு நித்திய ஜீவன். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் நித்திய ஜீவன், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதே சமயத்துல பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள் மாத்திரமே பரலோகத்துக்கு போவார்கள் என்று மத்தேயு 7:22-23 நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் உங்கள் வீடு கட்டப்பட்டு இருக்கிறதோ, இல்லை என்றால் மணல் மேல ஒரு வீடு கட்டப்பட்டதை போல காணப்படுகிறதா? கண்மலையில வீடு கட்டப்படுறது ரொம்ப கடினமா இருக்கும், டேக்ஸ் டைம். ஆனா மணல் மேல மணமண்ணு போயிடலாம். தாவீது அதான் சொல்றான், துன்மார்கன் அவன் செழித்து ஓங்கிறதை பார்க்கும் பொழுது என் இருதயம் அநேக கேள்விகளால் எழும்புகிறது, ஆனால் அவனுடைய முடிவை நான் பார்க்கிறேன். முடிவு ரொம்ப முக்கியம். எல்லா மனுஷனுக்கும் முடிவை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் முடிவு ஒன்று உண்டு. அந்த முடிவின் நேரத்துல பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறானா, தன் சித்தத்தை செய்து முடிக்கிறானா? பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறவனுக்கு தேவ நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அந்நாட்களில் நீங்க போய் கத்தாவேன்னு சொன்னாலும் ஒண்ணு திறக்கப்படுறதுல அவர் பரலோகத்தை அவர் திறக்கிறவராய் இல்லை என்று வேதம் நினைச்சுகிறது சொல்லப்படுகிறது. அப்புறம் இதுக்கு நான் போகிறதுக்கு சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. மத்தேயு 5:29 சொல்லுகிறது, உன் வலது கண் உனக்கு இடரலா இருந்தால் அதை பிடுங்கி எறிந்து போடு, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசு கிறிஸ்து ஒருத்தர் கண் இல்லாம இங்க வாழணும்னா அவருக்கு ஆசை இல்லை. அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், நீ பரலோகத்துக்கு முழுசா இப்படியே போகிறதை விட இங்க நல்ல கொழுத்து நல்ல சீரும் சிறப்புமாய் படிப்பு ஞானம் அந்தஸ்து அறிவு உலகத்தை எல்லாம் மேன்மையும் வச்சுட்டு நீ நரகத்துக்கு போறதை விட பாவத்துக்கு உட்படுத்துகிற உன் கண்கள் உன்னை அது தூண்டும் சொன்னா அதை பிடுங்கி போடு, உன் வலது கை அது பாவத்துக்கு நேராய் போகும் சொன்னா லஞ்சங்களுக்கும் துன்மார்க்கத்தின் கிரியைகளுக்கும் திருட்டுக்கும் தேவன் அருவருக்கிற எல்லா காரியத்துக்கும் இந்த கைகள் போகும் சொன்னா அதை துண்டித்து விட்டு நீ பரலோகத்துக்கு கைகள் இல்லாம வருவதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப இந்த பூமியில வாழ போறது கண்கள் வார்த்தைகள் சிந்தை எல்லாம் பரிசுத்தமாயிருக்கு. இது தேவன் கொடுத்த சரீரம், இது தேவன் உனக்கு கொடுத்த வாழ்க்கை. நீங்க நினைத்துக்கொள்ளலாம், நான் தாய் தகப்பன் எனக்கு இந்த காரியங்களை கொடுத்திருக்கிறார். இல்ல, தேவனாய் கர்த்தர் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரே அதை கொடுத்திருக்கிறார். ஒருவனை உயர்த்தவும் ஒருவனை தாழ்த்தவும் கர்த்தரால் ஆகும். கர்த்தர் உங்களை உயர்வாய் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அதே சமயத்துல பிதாவின் சித்தத்தை செய்து நீங்கள் உங்களுடைய கடைசி நாளில் நிறைவேற்றும் பொழுதே பரலோகம். ஆனா நல்ல வேளை அந்த கல்லனுக்கு இயேசு கிறிஸ்துவின் வலது வாசத்தில் இருந்த, இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவின் அருகில் இருந்த மனம் திரும்பப்பட்ட திருடனோ பரதீசி கிடைத்தது. ஒருவேளை அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், போகிற வழியில உங்களுடைய மரணம் வரும் என்று சொன்னால், இதை பார்த்து கொண்ட நேரத்துல இப்ப கூட வரலாம், ஆனால் எல்லா நேரத்திலும் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு நான் என்ன செய்ய, மனம் திரும்பு. மத்தேயு 3:2 சொல்லுகிறது, மத்தேயு 4:17 சொல்லுகிறது, மனம் திரும்புகள் பரலோகராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கித்தான் யோவான் ஸ்நானகன். 4:17 பார்க்கிறோம், அது முதல் இயேசு மனம் திரும்புகள் பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கித்து தொடங்கினார் என்று வேதம் சொல்லுங்க. முதல் பிரசங்கமே அதான். வழியை ஆயத்தப்படுத்த வந்த யோவான் ஸ்நானகன் அதான் பிரசங்கிக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் முதல் பிரசங்கமும் அதான், பிரதானமான பிரசங்கமும் அதான். பரலோகராஜ்யம் பரலோகராஜ்யம் பரலோகராஜ்யம். அவர் ஜெபம் சொல்லி கொடுக்கும் பொழுது அதான் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரலோகத்தில் செய்வதை போல பூலோகத்தில் என்ன செய்யட்டும் செய்ய கடவதாக. பரலோகத்தில் செய்யப்படுகிற சித்தத்தை போல பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்யும் பொழுதுதானே இந்த ராஜ்யம் இங்கே வருகிறது. இந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களா இருக்கிறீர்கள், நீங்களும் போக முடியும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? சுயத்தை வெறுத்து சாம்பலாய் வாரணும், அவருக்கு பின்னாடி போகணும். மத்தேயு 16:24 சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவனை என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்த தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் என்று சொல்லப்படுது. கிறிஸ்துவுக்கு அவங்க ஜீவனை கொடுக்க ரெடியா இருக்கீங்களா? உங்க உயிரை கொடுக்கறதுக்கு அவர் கேட்கல, உங்க ஜீவியத்தை கேட்கிறார், உங்க லைஃப் ஸ்டைல கேட்கிறார். உங்க வாழ்க்கையில உங்க நேரத்தையும் உங்கள் காலங்களையும் உங்களுடைய விருப்பங்களை எல்லாம்
தேவனை சார்ந்து இருக்கிறதா? வெறுப்பு விருப்பம் எல்லாம் கர்த்தரை சார்ந்து இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு எதை பிடித்ததோ அதையே செய்து முடித்தார். நீங்களும் அதையே செய்ய கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஒருவேளை செய்யாமல் இருந்தால் என்ன செய்ய பிரதர்? இப்பொழுது மனம் திரும்புங்கள். தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொன்னதை நான் செய்யறேனா? கர்த்தர் என்னைக்காவது சொல்லியிருக்காரா முதல்ல உங்களுக்கு? அதுக்கு என் காது திறந்துச்சா? எனக்கு இது வரைக்கும் ஒண்ணுமே கர்த்தர் பேசல அப்படின்னா முதல்ல தேவ சமூகத்துக்கு போங்க. கர்த்தாவே என்னோட பேசும் என்று சொல்லுங்க. எப்படி பேசுவாரு? ரொம்ப எளிது. இந்த பைபிளை வாசிங்க, வேதத்தை திறப்புங்கள், சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் தான் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தின் தேவனாகிய கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. கிறிஸ்து ஆவியான குறித்து சொல்லும் பொழுது அவர் சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார். இந்த சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்க போகிறது. கர்த்தர் உங்களுக்கு மூலமா உங்களோட பேசுவார். மனுஷன் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டிருந்தாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாய் என்னத்தை கொடுப்பான்? எத்தனை கோடி இந்த உலகத்துல மனுஷன் சம்பாதிக்கலாம், அத்தனை கோடியும் கொடுக்கலாம். ஆனா தன் ஜீவனுக்காக, தன்னுடைய ஆத்துமாக்கு ஈடாய் வேற எதையும் கொடுக்க முடியாது. இந்த ஜீவிதம் அங்கே சொல்லப்படுகிறது அழகா பாருங்க. தன் ஜீவனுக்கு ஈடா எதை கொடுப்பான்? ஒரு வயசுல இருந்து 60 வயசு இல்ல 100 வயசு வரைக்கும் வாழ்றான். இந்த ஜீவிதம் எப்படி இருந்துச்சு? மரிக்கும் பொழுது கர்த்தருக்குள் மரிக்கிறானா? 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. கிறிஸ்துவோட தான் சுத்திக்கிட்டு இருந்தான். அற்புத அடையாளங்கள் செய்யும் பொழுது அங்கதான் இருந்தான். பெரிய பெரிய காரியங்கள் ரட்சிப்பு நடக்கும் போதெல்லாம் அங்கதான் இருக்கிறான். ஆனா அவனுடைய முடிவு அது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. கிறிஸ்துதான் வழியாக இருக்கிறார். யோவான் 10:7-9 சொல்லுகிறது, ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்றும் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. அவர் வழியாய் மட்டும் தான் பிரவேசிக்க முடியும், வேற வழியே கிடையாது. If someone wants to seek heaven, if someone wants to enter heaven, பரலோகத்தை தேடவும் பரலோகத்தில் பிரவேசிக்க ஒருவன் விரும்பினால் கிறிஸ்து மாத்திரம்தான் வழி, சத்தியம், ஜீவன். வேற ஒரு வழியும் அல்ல. நன்மை செய்கிறதுனால பரலோகத்துக்கு போவதும் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கும் பொழுதுதானே, உங்கள் ஜீவிதம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுதுதானே, கிறிஸ்துவை போல வாழும் பொழுதுதானே, கிறிஸ்து சிலுவை சுமந்ததை போல சுமக்கும் பொழுதுதானே, கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டதை போல மாம்சம் பவுல் சொல்வதை போல இந்த உலகம் என் மூலமாக, இந்த உலகம் சிலுவையில நான் அறையப்பட்டிருக்கிறது, எனக்குள்ள இந்த உலகம் அறையப்பட்டிருக்கிறது. அது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவை பிழைத்திருக்கிறார் என்கிறதான காரியம் வர வேண்டும். யோவான் 3:36 சொல்லுகிறது, குமாரனிடத்தில் விசுவாசம் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைத்திருக்கும் என்றான். யாரு இயேசுவை விசுவாசிக்கிறானோ அவனுக்கு தான் நித்திய ஜீவன். இல்லைன்னா அதுக்குள்ள போக முடியாது. மாறாக தேவன் மேல் கோபமா இருக்கிறார். இதை கேட்கிறதான தேவ பிள்ளையை கர்த்தர் ஒருவேளை தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கவில்லை என்று சொன்னால் உன் மீது கோபமா இருக்கிறார். அன்று தாவீது வேதம் சொல்லுகிறது அவன் இதயத்துக்கு ஏற்றவன். அதே சமயத்துல அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் செய்த பொழுது கர்த்தர் அவன் மேல் எரிச்சலாயிருந்தார். அதனால் அந்த பாவத்தினால் உண்டானதான அந்த பிள்ளையை அவர் அடித்தார். அவன் மனம் திரும்பினான். நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்துல பேசினான். அவன் மனம் திரும்பினான், மனம் கசந்து அழுதான், கர்த்தரிடத்துல ஒப்பரவானான். இப்பொழுதும் ஒப்பரவாவீர்கள் என்று சொன்னான். இதோ பரலோகத்து போறதான இடுக்கமான வாசல் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அதில் உட்பிரவேசிகர் சிலர். Very few will enter into the heaven. Very few will enter into the kingdom of God. சிலர் தான் போக போறாங்க. இந்த சிலர் நீங்கள் இருக்கிறீர்களா? யோவான் 1:12 சொல்கிறது, அவருடைய நாமத்தினால விசுவாசம் உள்ளவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இயேசு விசுவாசிங்க, அவருக்கு குமாரராக இருங்க. பிதாவின் குமாரனாகிய கிறிஸ்து வாழ்ந்ததை போல இந்த உலகத்தில் நீங்கள் நான் வாழும் பொழுது பரலோகம் நம்மை வாசல், பரலோகம் நமக்கு திறந்திருக்கிறது. கிறிஸ்துவே அதுக்கு வழியாக இருக்கிறார். ஸ்தேவானை பார்க்கிறோம். அவனை கல்லெறிந்த பொழுது அவன் சொல்லுகிறான், இதோ வானம் திறக்கிறது, இயேசுவை காணுகிறேன், பிதாவின் வலது பாசத்தில் அவர் வீற்றிருக்கிறார், எழுந்து நிற்க என்னை வரவேற்கிற காரியத்தை உங்களுக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியம் தர வேண்டுமா? தேவனுக்காய் வாழும். உலகத்தை நஷ்டமும் குப்பையுமா என்ன கற்றுக்கொள்ளுங்க. பவுல் சொல்கிறார், லாபமான அனைத்தையும் நஷ்டம் குப்பையும் என்று எண்ணுகிறேன், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக.
கிறிஸ்துவை அறிகிறதான காரியம் உங்கள் ஆயுசு முழுதும் காணாது. You cannot understand God to the fullest. உலகத்தின் தெய்வத்தை முழுமையா உன்னால அறிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் அதே சமயத்துல தேவன் அன்பா இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தேவன் இயேசு என்றும் இயேசுதான் வழி என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்னால் கேட்டுக்கு போற வாசலுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறோம். கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் அதிபதி அவருடைய மன கண்களை குருடாக வைத்திருக்கிறான். இப்பொழுது நாமே சோதித்து பார்ப்போம். கண்கள் பிரகாசம் அடைந்திருக்கிறதோ, கண்கள் குருடாக இருக்கிறதா? தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கேட்டுக்கு போகிற வாசல் அல்ல, பரலோகத்துக்கு போற வாசலுக்கு நேராக கிறிஸ்துவின் வழியிலே சிலுவை சுமந்தோராய் தேவன் அண்டை சுயங்களை வெறுத்து அவருடைய சித்தத்தை அறிந்து செய்யும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.